நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இப்போ மதுரை மாவட்டத்தில் தாங்க இருக்கோம். இங்கே இருக்கிற ஒத்தக்கடைங்கிற ஊரில் புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பயனீர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. பயோ டேங்க் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னையெல்லாம் செப்டிக் டேங்க் வந்து செங்கல் மணல் வச்சு 3 அறைகள் கொண்டு செப்டிக் டேங்க் கட்டியிருப்பாங்க. அது கொஞ்ச நாளில் நிறைஞ்சிச்சுன்னா நீங்கள் லாரி கூட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம பயனீர் பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் லாரி வச்சு க்ளீன் பண்ணவே தேவையில்லைங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது இனாகுலம் அப்படிங்கிற பாக்டீரியா பவுடர் மாதிரி இருக்குங்க. அதை நம்ம டேங்குக்குள்ளே போட்டோம்னா அந்த பாக்டீரியா இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்திலேயோ இல்லை ட்ரைனேஜ்லேயோ விட்டுறலாங்க. இந்த தோட்டமும் இல்லை உங்களுக்கு ட்ரைனேஜும் இல்லைன்னா ரிங் போட்டு நிலத்துக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாம். நிலம் அந்த தண்ணியை உறிஞ்சுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே உறிஞ்சிக்குங்க. ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை உறிஞ்சிக்குங்க. அதே மாதிரி இந்த இனாகுலம் பாக்டீரியான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாக்டீரியா நம்ம பயனீர் பயோ டேங்க்கில் மட்டும்தாங்க ஆட்டோமேட்டிக்காக இனப்பெருக்கம் ஆயிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்க் மேலே நாம் இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கை ஒரு 4 நாள் கோட்டிங் கொடுத்துருப்போங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே எப்போதுமே ஒரு வெதுவெதுப்பு தன்மை இருக்கிறதுக்காக. அந்த வெதுவெதுப்பு தன்மை தான் வந்து பாக்டீரியா உள்ளே இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. நம்ம டேங்கையே அந்த மாதிரி செஞ்சுருக்கிறதுனால தான் பாக்டீரியாவுக்கும் நம்மளால் 50 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியுதுங்க. இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, பாக்டீரியாவை நீங்கள் 2 மாதத்திற்கு ஒரு முறை கடையில் ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணி வாங்கி போட்டால் மட்டும்தாங்க இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயனீர் பயோ டேங்கை எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். இரும்பை விட உறுதியான மெட்டீரியலுங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டேங்க் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஏதாவது மரங்கள் இருந்ததுன்னா அதனோட வேர்கள் வந்துச்சுன்னா கூட இந்த டேங்கை துளையிடாது. இதுவே நீங்கள் பிளாஸ்டிக்லேயோ காங்க்ரீட்லேயோ இருக்கிற பயோ டேங்கை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மரத்தோட வேர்கள் துளையிட்டு கழிவுகள் வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. நம்ம பயனீர் பயோ டேங்க்கில் டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ இல்லை வந்து துரு பிடிக்கிறதோ இல்லை டேங்க் வந்து நிறைஞ்சு வெளியே வர்றதோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. டேங்க்குக்கும் நம்ம 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம், பயோ டேங்க்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பயனீர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் குழியை எடுத்துங்க, உள்ளே எம்சாண்டை கொட்டி அப்படியே டேங்கை இறக்கிற வேண்டியதுதாங்க. இதுக்காக எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நீங்கள் பண்ண தேவையில்லைங்க. இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.